ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்டில் லூப்ஸ். இன்றைக்கி மே 1, இது என்னோடய ஸ்டடி vlog 2. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னோடய டெஸ்க்கையும் புக் ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணிட்டேன். இது மந்தோட ஸ்டார்டிங்கிறனால இந்த மந்த் நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிவிட்டு அன்னைக்கு டேக்கான டூ டூ லிஸ்ட்டை வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு டேக்கான டூ டூ லிஸ்ட். டூ டூ லிஸ்ட் பிளான் பண்ணிவிட்டு அப்புறமா அன்றைக்கான வார்ம் அப் செஷன் மாதிரி ஸ்கொயர்ஸ், க்யூப்ஸ், டேபிள்ஸ், கன்சிக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ் அன்றைக்கி நான் எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரைம் நம்பர்ஸ் எழுதி பார்த்தேன். அது முடிச்சதுக்கப்புறம் நான் கைட்லியில் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் மார்க் வந்து ஒன்று அட்டன் பண்ணேன். இந்த மார்க்கோட லெவல் ஈஸி டு மாட்ரேட்டில் தான் இருந்துச்சு. நான் அதில் 89 அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருந்தேன். கம்பேரிங் டு மை ப்ரீவியஸ் மார்க் 89 அட்டம்ப்ட்ஸுங்கிறது எனக்கு வந்து நியூ மைல் ஸ்டோன் தான். ஸோ இதில் நான் 16 வந்து ராங் ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நான் அனலைஸ் பண்ணி பார்த்தா நான் வந்து பாதி கொஷினை வந்து மிஸ்இன்டர்ப்ட் பண்ணியிருக்கேன். நானே தப்பாக படிச்சிருக்கேன். எரர் டிடெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஷின் ரீட் பண்ணும்போதே எரரை நானே கரெக்ட் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு எரர் இல்லாத சைடு வந்து நான் எரர் இருக்க மாதிரி நினச்சிட்டு மார்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மில்க் கேட்டிருக்காங்க. நான் வந்து ரீட் பண்ணல, இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி போட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 10 கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் கேர்லெஸில் போயிருக்கு. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிய எனக்கு ஒரு தாட், எத்தனை நாள் தான் ப்ரிலிம்ஸ்லேயே நீச்சல் அடிக்கிறது, மெயின்ஸ்குள்ளே காலை விட்டு பார்ப்போன்னு. இந்த மந்த் எப்படியாவது மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கல, எனக்கு என்னமோ ஒரு கிளியர் பாத்தே இல்லை. எனக்கு என்னமோ ப்ரிலிம்ஸ் அளவுக்கு மெயின்ஸ்க்கு அப்டண்ட்டான ரிசோர்ஸஸோ கிளாஸஸோ இல்லையோங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு எதுனா ரிசோர்ஸஸோ கிளாஸஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாமல் நான் ரேண்டமாக யூடியூப்பில் மெயின்ஸ் கிளாஸ்ன்னு போட்டு அவங்க கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுற வீடியோஸ் எடுத்து நானும் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் பசில்ஸ் தான் சால்வ் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் பசில், மெயின்ஸ் பசில் ரெண்டுமே சைட் பை சைட் டெய்லி பேசிஸில் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக வந்து டெய்லி செக்லிஸ்ட் வரும்ல, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் பிடிஎஃப்ஸ். ஸோ நான் அந்த பிடிஎஃப்ஸ் எடுத்து தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். இஃப் யூ ஆல்சோ வாண்ட் தோஸ் பிடிஎஃப் யூ கேன் ஃபைண்ட் இட் இன் மை டெலகிராம் சேனல். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணுங்கிறது டோட்டலி யுவர் விஷ். நீங்கள் ஜாயின் பண்ணாமலும் வந்து பிடிஎஃப் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பிடிஎஃப்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கான மேஜர் கன்சர்னே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். எனக்கு பசிலோட ஸ்பீட் வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் அதே ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷில் அன்றைக்கி நான் எதுவும் புதுசாக பண்ணலை. ஆல்ரெடி படித்த ஃபஸ்ட்டு 20 ரூல்ஸ் ஆஃப் கிராமரை வந்து ரிவைஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு டெலகிராம் சேனல். இதில் வந்து எப்படின்னா 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு ரூலுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரூல் பற்றின கொஷின்ஸை வந்து நீங்கள் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்து அந்த கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கோ நம்ம படித்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தனால ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் செக் திஸ் அவுட். உங்களுக்கு எதுனா பிடிஎஃப்ஸோ ரிசோர்ஸஸோ இல்லாட்டி டெலகிராம் சேனல் லிங்க்ஸோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இருந்துச்சுனாலோ இல்லாட்டி எனக்கு கிடச்சிச்சினாலோ நான் அதோட டெலகிராம் சேனலில் வந்து சென்ட் பண்ணுறேன். அது போக உங்களுக்கு எதுனா சஜஷன் இருக்குது, நீங்கள் எதுனா ரிசோர்ஸஸ் ஃபாலோ பண்ணி அது ஒர்க் ஆகுது இல்லாட்டி எதுனா மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா அதையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுற அஸ்பிரன்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் ஃபைனலி பேங்கிங் அவேர்னஸோட அன்னைக்கான டே எண்டுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட சஜஷனை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you in my another video. Bye bye.